ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான குவார்டர்லி எக்ஸாம் செண்டம் சேலஞ்சு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டே 5க்கான வீடியோஸ் தான். ஆல்ரெடி டே 1 to 4 அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் சென்டம் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி சென்டம் சேலஞ்சுன்னு இருக்கும். அதில் செக் பண்ணி பாருங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணுறதில்ல. ஸோ ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அப்போ தான் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். பரவாயில்ல, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கும். நீங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸா அல்லது பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி முக்கியமான கொஷின் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸுமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. 12th பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே படிச்சிருங்க. இதில் ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு மினிமம் ஒரு 10 கொஷின் இந்த மாதிரி தான் கொடுக்குறோம், சரிங்களா? அது எல்லாமே நீங்கள் அப்பயே கம்ப்ளீட் பண்ணுறங்க. நம்ம குவார்ட்டர்லி எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்தளவுக்கு ஃப்யூச்சர் மீன்ஸ் ஹாஃப் இயர்லி ரிவிஷன் இது எல்லாமே ஃப்ரீயாக படிக்கலாம், சரிங்களா? அப்படியே அதிரியாக படிக்காமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக படிக்கலாம். நமக்கு பயாலஜி கொஞ்சம் அதிகமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே போல் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணலாம், இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. மினிமம் ஒரு லெசனுக்கு நம்ம 10 to 50 கொஸ்டின் படித்தாகணும். நான் ஃபுல் மார்க்ஸ் இருக்குன்னு நினைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் படித்து தான் ஆகணும். இல்லை எனக்கு ஆவரேஜான மார்க்ஸ் போதும் அப்படின்னா நீங்கள் லெசன் வைஸாக ஒரு 10ஆவது நீங்கள் படித்தாகணும். ஏன்னா நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் அதிகம். அதுக்கு ப்ரைமரியாக புக் பேக் கொஷினை நீங்கள் என்ன பண்ணுறங்க, படிச்சிருங்க, சரிங்களா? புக் பேக்கில் எது இம்பார்ட்டன்ட் கொஷின் அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபுல் மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ இதெல்லாமே எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பெட்டராக இருக்கும், சரிங்களா? அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஸோ அதனால் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிறது பியூர் சயின்ஸ் சுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ பியூர் சயின்ஸு சுவாலஜி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின் நம்பர் 41லேருந்து 50 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த 41லேருந்து 44 வரைக்கும் தேர்ட் லெசனில் இருக்கும். 45லேருந்து 50 வரைக்கும் ஃபோர்த் லெசனில் இருக்கும். ஸோ இது டே 5க்கான கொஸ்டினு. பிடிஎஃப் கேட்குறீங்க. ஸோ அது அடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு சில ஆல்ட்ரெலாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சில கொஷினுமே நம்ம ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாமே செய்யணும். அதே போல் 41லேருந்து 50 வரைக்கும், சரிங்களா? சேம் அதுதான், தேர்ட் அண்ட் ஃபோர்த் லெசனில் இருக்கும். இது டே 5க்கான வீடியோஸ், சரிங்களா? 41லேருந்து 50 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. பியூர் சயின்ஸ் சுவாலஜி இங்கிலீஷ் மீடியம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாட்டனி, சரிங்களா? பியூர் சயின்ஸு பாட்டனி கொஸ்டின் நம்பர் 40லேருந்து 50 வரைக்கும் நோட் பண்ணி வச்சுங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சாப்டர் 2ல் இருக்கும், சரிங்களா? 40லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் சாப்டர் 2ல் இருக்கும். இது டே 5க்கானது. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இது பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியம். பியூர் சயின்ஸ் பாட்னி தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா பேஜ் வைஸாக அந்த கொஷின் என்ன இருக்குது, எங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கோம். மற்றதுக்கும் டைம் கிடைக்கல. ஸோ டைம் கிடைச்சோன்னே நம்ம அதை அப்டேட் பண்ணுறோம். ஈவன் ஹாஃப் இயர்லியாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு கொஷினை படிங்க, நம்ம பேஜ் வைஸாக அப்டேட் பண்ணுறேன். யாருக்காவது இல்லை சார் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பேஜ் நம்பர் எல்லாமே சொல்கிறேன் அப்படின்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு நம்ம பிடிஎஃப் ஃபுல்லாக ஷேர் பண்ணுவோம். ஏன்னா அதெல்லாமே ஆட் பண்ணாததுனால தான் ஷேர் பண்ண முடியல. ஸோ இது பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. 41லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின் டே 5க்கானது. இதுவும் சாப்டர் 2ல் பார்க்கலாம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கொஷின் பார்த்திங்க அப்படின்னா பயோ பாட்டனி, சரிங்களா? பயோ பாட்டனி 41லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை பாருங்கள். இது சாப்டர் 2ல் இருக்கக்கூடியது. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. பயோ பாட்டனி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. அதுக்கடுத்து இது பயோ பாட்டனி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 41லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினு. இது சாப்டர் 2ல் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம், டே 5க்கான கொஷினு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க அல்லது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. அடுத்து பயோ சுவாலஜி 41லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினை நோட் பண்ணி வச்சுங்க. இது பயோ சுவாலஜி, சரிங்களா? இது பயோ சுவாலஜி கொஷினு. 50வது கொஷின் பார்த்திங்கன்னா இரத்த சிதைவு நோய் அல்லது ஹீமோஃபிலியா அப்படின்னு சொல்லுவோம். இது நோட் பண்ணி வச்சுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுங்க. இது சாப்டர் 3 and 4ல் நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதே போல் பியூர் சயின்ஸ் சுவாலஜிலையும் பயோ சுவாலஜிலையும் நம்ம ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே
ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது வந்து இங்கிலீஷ் மீடியம் 41லேருந்து 50 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷினு. ஸோ இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் டே 5க்கான கொஸ்டின். இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான கொஷின் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம மாடல் குவார்ட்டர்லி எக்ஸாம் பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜியில் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணோம். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. ஸோ பியூர் சயின்ஸ்னால் நீங்கள் பியூர் சயின்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வேணும் அப்படின்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்னால் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்ஸ்க்கு ரெடி அப்படின்னா சரிங்களா. நம்ம அதையும் கொஸ்டின் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணோம். நீங்கள் அதை எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.